கரூர்ல நடந்த கூட்டம் அவங்க கூட்டம். இறந்தது 41 பேர். பாதிக்கப்பட்ட பல பேர் மருத்துவமனையில் இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. சில தொலைக்காட்சிகள் என்னன்னா கேட்டுக்கிட்டே நிற்கிறாங்க. கேட்டை திறக்கிறது ஒரு லைவு, காரு ரோட்ல எம்டியா போறது ஒரு லைவு, ஏர்போர்ட்டுக்கு வர்றது ஒரு லைவு. எந்த இடமே எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு பொதுவா முதலமைச்சர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர்ல கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரையின் போது தன்னை விமர்சித்தது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், கரூரில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் ஏற்பட்ட விபத்தில் பலர் உயிரிழந்ததும் பலர் காயமடைந்ததும் குறித்து குறிப்பிட்டார். அந்த நேரத்தில் நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் இடத்தை விட்டு சென்றதாகவும் தாங்களே மருத்துவமனைக்கு சென்று உதவியதாகவும் தெரிவித்தார். மக்களை பற்றி சிந்திக்காதவர்களை பற்றி பேச விரும்பவில்லை என்றும் கூறினார். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடியும் சார். நம்ம எல்லாம் ஒரே வாக்கு மையத்தில் தான் இருக்க போறோம். வாக்கு எண்ணிக்கை முடிந்து அன்னைக்கு நான் உங்களுக்கு சந்திப்பேன். கண்டிப்பா அன்னைக்கு பேசுவேன். எனக்கு எப்படி இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒருத்தருடைய கருத்தை சொல்லுவாங்க சார். அந்த கருத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது அவசியம் நமக்கு கிடையாது. எனக்கு அது கிடையாது. நீங்க ஒரு கருத்து சொல்லலாம், சார் ஒரு கருத்து சொல்லலாம், அவர் சார் இன்னொரு கருத்து சொல்லலாம். அது உங்களுடைய கருத்து. அதுக்கு நான் பதில் சொல்லி விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய நிலைப்பாடு நான் தெளிவா இருக்கிறோம். ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னதுதான் 5 ஆண்டு காலம் முதலமைச்சருடைய சாதனைகளை மக்கள்கிட்ட சொன்னோம். அடுத்த 5 ஆண்டுகளும் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதியை மக்கள்கிட்ட சொன்னோம். மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். உதயசூரியனுக்கும் தோழமை இயக்கங்களுக்கும் வாக்களித்திருக்கின்றால் நிச்சயம் வெற்றியை வழங்கக்கூடிய வாக்களை செலுத்தியிருக்கின்றார்கள். அதாவது நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். சில பேர்த்த பத்தி பதில் சொல்லி என்னோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை, உங்களோட நேரத்தை வீணடிக்க வேண்டியிருக்கேன். அரசியல் களத்துல பொதுவா நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். கரூர்ல நடந்த கூட்டம் அவங்க கூட்டம். இறந்தது 41 பேர். பாதிக்கப்பட்ட பல பேர் மருத்துவமனையில் இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கூட்டம் நடத்தினவங்களாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. நான் தான் போய் ஹாஸ்பிட்டலில் நின்னேன். கூட மற்ற கட்சிகளும் வந்தாங்க. நான் வரலன்னு சொல்ல. அங்கே லோக்கலில் நாங்கள் தான் போய் நின்னோம். போய் நின்று மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். அதனால விட்டுட்டு ஓடி போறவங்களை பற்றியோ மக்களை பற்றி சிந்திக்காதவங்களை பற்றியோ நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டியது. தெரியல சார், பார்ப்போம். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். என்ன பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதனுடைய முடிவு எப்படி வருதுன்னு பார்ப்போம். எந்த மாதிரி இருக்குன்னு. யாருக்கு யார் வசதியா வேணாலும் சொல்லிக்கலாம் சார். யாருக்கு யார் வசதியா வேணாலும் சொல்லிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை. நான் தெளிவா சொல்றேன், இறுதியா சொல்றேன், உறுதியா சொல்றேன். 2வது முறையாக மாண்பு தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். உங்களுக்கு ஒரு 100 பேர் வரலாம், அவருக்கு ஒரு 1000 பேர் வரலாம், அவருக்கு ஒரு 5000 பேர் வரலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருக்கான கூட்டம். ஒரு மாவட்டத்துக்கு போகும்போது ஒரு 10 தொகுதி இருக்குன்னா ஒரு 10,000 பேர் கலந்துக்கிறாங்கன்னா தொகுதிக்கு ஒரு 1000 பேர். ஆனால் அந்த தொகுதியில் 2 லட்சம் வாக்காளர் இருப்பாங்க. இந்த 1000 பேரோ அந்த 10,000 பேரோ தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் அல்ல. அவங்களோட ஓட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் அதுவே வெற்றிக்கான ஒரு வாக்குகளா அல்ல நான் பார்த்த வரைக்கும். அதனால எந்த இடங்கள்லையும் வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி முடியட்டும். எவ்வளவு வாக்குகள் வருது, யாராருக்கு எவ்வளவு வருது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அன்னைக்கு நம்ம பேசுவோம். ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். நான் அன்னைக்கே சொன்னேன். நான் பலமுறை அன்னைக்கு ஒரு பேட்டியில கூட சொன்னேன். சில தொலைக்காட்சிகள் என்னன்னா கேட்டுக்கிட்டே நிக்கிறாங்க. கேட்டை திறக்கிறது ஒரு லைவு, காரு ரோட்ல எம்டியா போறது ஒரு லைவு, ஏர்போர்ட்டுக்கு வர்றது ஒரு லைவு. எந்த இடமே எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு பொதுவா முதலமைச்சர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர்ல பேசும்போது ஒரு லைவ் காட்டுவாங்க, அல்லது அந்த கூட்டம் இருக்கிற இடத்துல ஒரு லைவ் காட்டுவாங்க. இப்போ ரோட் ஷோ ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த ஆரம்பிக்கிற இடங்கள்ல இருந்து ஒரு லைவ் போடுவாங்க. கூட்டம் முடிகிற வரைக்கும் அந்த லைவ் இருக்கும். சில நேரங்கள் நானே நிறைய தொலைக்காட்சிகளில் பார்க்கும்போது வெறும் கேட்டை திறக்கிற மாதிரி ஒரு லைவ். அதுக்கடுத்து காருக்கு கண்ணாடி முழுசா சாத்தி இருக்கு, உள்ள பூரா கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. இருக்காங்களா இல்லையானே தெரியல. கார் எம்டியா இல்ல டிரைவர் இருக்காரா இல்ல அதுவே ஆட்டோமேட்டிக் காரான்னு தெரியல. அது ஒரு லைவ் ரோட்ல.
முன்னாடி ஒரு வண்டி லைவ் வண்டி போட்டு பின்னாடி போற காருக்கு ஒரு லைவ். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதாவது என்ன சார் நம்ம தான் சார் நம்ம யாருங்கிறத எப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும். நம்ம அந்த இடத்துல இருக்கோம். எது சரியா இருக்கும் தவறா இருக்குங்கிறத பார்க்கணும். ஒரு ஒரு பேசக்கூடிய இடங்கள்ல ஒரு பப்ளிக் க்ரௌட் இருக்கிற இடங்கள்ல லைவ் காட்டுறவங்கிறது யாரு? பொதுவா சொல்ல வரக்கூடிய நாட்கள்ல யாருக்கா இருந்தாலும் சரி, யாரையும் நான் தனிப்பட்ட முறையில் இன்னாருன்னு சொல்லல, யாருக்கா இருந்தாலும் சரி நம்ம அந்த இடங்கள்ல சரியா செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சா நீங்க போறீங்க, எனக்கு பிடிச்சா நான் போறேன், சாருக்கு பிடிச்சா சார் போறாரு, விடுங்க.